இறைவனை அடையும் வழியை மிக அழகாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு திருமூலர். அந்த திருமந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இறைவனை எப்படி அடையலாம்? முதல் வழி, இறைவனை பூஜிக்கலாம். எப்படி பூஜிக்கணும்? பெரிய மலர் மாலைகளால் பூஜிக்க முடியாட்டியும் கூட இறைவனை போகிற வழியில் பச்சிலை கொண்டு கூட நீங்கள் தொழலாம். யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. அதாவது நம்ம சார்ந்து இருக்கிற சில விலங்குகளுக்கு நம்மால் முடியும் போது கொஞ்சம் உணவு கொடுக்கலாம். இது நம்ம செய்கிற செயல்களிலேயே மிக மிக பெரியது. அதற்கடுத்து இன்னொரு வழியும் இருக்குது. என்னென்னா, உண்ணும்போது பசியோடு வாடி இருப்பவர்களுக்கு, பசியால் மெலிந்திருப்பவர்களுக்கு நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு கொடுத்து நீங்கள் அதன் மூலமாக இறைவனை காண முடியும். இது எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் கடைசியாக பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. என்ன? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. மற்றவர்களை பார்க்கும்போது அந்த இனிமையான சொல்லி பேசுங்க. அதை விட இறைவனை அடைவதற்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலர் திருமந்திரத்தில். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த பாடல். இதே மாதிரி